பாருங்க இப்படி கை வச்சு பார்க்கும்போதும் நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபி. நீங்கள் இது ஸ்நாக்ஸ் டைம்லேயும் செய்யலாம், ஃபெஸ்டிவல் டைம்லேயும் செய்யலாம். தேங்காய் பர்ஃபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். தேங்காய் இல்லாத வீடே இருக்காது, ஏன்னா ரொம்ப சுலபமாகவும் கிடைக்கும். நிறைய பேர் அவங்க வீட்டிலே தேங்காய் மரம் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் பர்ஃபினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. இவ்வளோ சுலபமான இந்த தேங்காய் பர்ஃபியை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். மீடியம் சைஸ் 2 தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதுவும் இப்போ இதிலே போட்டுக்கலாம். பாருங்க, இந்த கப்பில் நான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதுலேயே தான் ஸ்வீட்டும் நம்ம அளவு சேர்க்கணும். பாருங்க, தேங்காய் நல்லா வெள்ளையாக துருவி எடுத்துக்கணும். அடியில் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு துருவி எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைட்டாக மிக்சியில் அப்படியே ஒரு ஓட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கட்டியாக இல்லாமல் இப்படி உதிரியாக இருக்கும். அடுப்பணல் இப்போ நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இதை அப்படியே லேசாக மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதோட கலர் மாறக்கூடாது. பாருங்கள், தேங்காய் வதக்க நல்லா வாசம் வருது. இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப போட்டு வதக்கணும்னு கிடையாது. இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதத்தை இழுத்தா போதும். இப்போ அடுப்பணல் கம்மி பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் நான் தேங்காய் எடுத்தனோ அதே கப்பில் அதே அளவே வெல்லமும் எடுத்திருக்கேன். இது அச்சு வெல்லங்க, உடச்சி வச்சுருக்கேன். இதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றுனீங்கன்னா இது வேகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் வேணால் கூட ஊற்றலாம். அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு நான் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் சர்க்கரை வேணாலும் போடலாம். பட் சர்க்கரையை விட உடம்புக்கு வெல்லம் நல்லது. இதே நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இந்த மாதிரியும் போடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம். அடுப்பணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், கட்டியாக இருக்குது இல்லைங்களா? இந்த வெல்லம்லாம் நல்லா கரையட்டும். சர்க்கரையை விட வெல்லத்தில் செய்யும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை தேங்காய் பர்ஃபி மாதிரி வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி தேங்காய் உருண்டை வேணாலும் பண்ணலாம். இப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், வெல்லம் கரைய அப்படியே கலர் மாறிக்கிட்டே வருது. நான் வெல்லம் ஜஸ்ட்டு கல்லில் தான் நசுக்கி போட்டேன். நீங்கள் துருவிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். நீங்கள் ஸ்வீட்டு இதை விட கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது 1 கப் தேங்காய்னா நீங்கள் 1/2 கப்பும் போடலாம். பட் அது அப்படியே உதிரியாக இருக்கும். தேங்காய் அப்படியே பர்ஃபி மாதிரி வராது. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் தான் அந்த பர்ஃபி பதத்துக்கு வரும். பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் வத்திடுச்சு. நான் அடுப்பணல் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாக வச்சா டைம் அதிகமாகும். இப்போ அனல் அதிகமாக இருக்கலாம், நான் கம்மி பண்ணுறப்ப சொல்கிறேன். அந்த பக்கம் வரும்போது தான் நம்ம அனல் கம்மியாக வச்சுக்கணும். விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது நல்லா சுண்டி வர அப்படியே அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ அடுப்பணல் கம்மியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வத்திடுச்சு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் 5 ஏலக்காய் எடுத்து 2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு பொடி பண்ணும் போதும் ஏலக்காய் நல்லா நைஸாக பொடியாகும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுங்க. வாசம் சூப்பராக இருக்குங்க, ஏலக்காயோட மனம். நீங்கள் இதிலே முந்திரி பருப்பு கூட வறுத்து போட்டுக்கலாம். பாருங்க, கடைசி டைம் ஆக இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து கிளறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிளறி கொடுங்க. நீங்கள் பால் பவுட்ரு கூடி குறைச்சி கூட போட்டுக்கலாம். பால் பவுட்ரு போட்டோன்னே ஒரு மனம் வருது பாருங்கள், அப்படியே பால் கோவா மாதிரி வாசனை வருது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. பாருங்கள், அந்த பதம் வர நமக்கு இப்படி எடுத்து கிளறவே கஷ்டமாக இருக்கும், கை வலிக்கும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும், அப்படியே டைட்டாகிக்கிட்டே வரும். பட் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இது நமக்கு சைடில் பார்க்கும்போது அப்படியே வெள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் இப்போ இளம் பதத்திலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு வராது. நீங்கள் இது உருண்டையாக வேணாலும் பிடிச்சிக்கலாம். அதுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே பர்ஃபிக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டுங்க. கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த நெய் போடும்போதும் நல்ல மணமாக இருக்கும். அப்படியே விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க.
பாருங்கள் அப்படியே கிண்ட அப்படியே அல்வா மாதிரி அப்படியே பரண்டு வருது. இங்கே பாருங்கள் அதே மாதிரி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் உதிரியாக வரும். இந்த அளவுக்கு ஆனால் போதும். இனிமேல் நம்ம ட்ரேவில் எடுத்து கொட்டிடலாம். ட்ரேவில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பதம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் அப்படியே ட்ரையாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது உடனே வேற ஒரு ட்ரேவுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஒரு ட்ரேவில் நான் நெய் தடவி வச்சுட்டேன். இப்போ இதில் பர்ஃபியை கொட்டிடலாம். இப்போ அப்படியே நல்லா அழுத்தி கொடுங்க. சூடாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிடணும். பாருங்கள் நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அடியில் நெய் தடவிக்கிட்டேன். அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் சமமாக இருக்கிற மாதிரி அப்படியே தட்டி கொடுங்க. இது சூட்டோடு பண்ணணும், இல்லைன்னா வராது, ஷேப் கிடைக்காது. இந்த ஓரத்தில் இங்கே பாருங்கள் இப்படி நைஸாக பண்ணி கொடுங்க. அப்படியே ஸ்பூன் வச்சு பண்ணோமா அப்படியே அழுத்தி கொடுக்கணும், ப்ரெஷர் கொடுங்க. எல்லா பக்கமும் அதே மாதிரி பண்ணிடலாம். ஷைனிங்காக வர மாதிரி அப்படியே இப்படி தேய்ச்சி கொடுங்க. இது ரொம்ப ஆறுனவொன்னே நம்ம கட் பண்ணால் வராது. எல்லாம் சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணணும். நம்ம பார்க்கணும் அப்படியே லைட்டாக ஓரமாக அப்படியே நைஃப் விட்டு. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே கட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள் இப்படி கை வச்சு பார்க்கும்போதும் நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குது. இந்த அளவு இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இதுதாங்க கரெக்டான பதம். இப்போ அப்படியே பீஸ் போட்டுருவோம். எல்லாமே ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி அப்படியே லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம். நம்ம ஒரு பீஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஒன்றும் தெரியாது. வாவ், இப்போ நான் இன்னும் 1-2 பீஸ் உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன். பாருங்க சூப்பராக நம்ம தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட்றதுக்கு நானும் ரெடி. இன்னும் 2 பீஸ் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளான இந்த தேங்காய் பர்ஃபியை நீங்கள் தீபாவளிக்கும் செய்யலாம், வீட்டில் இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு செய்யலாம். நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அக்கா தேங்காய் பர்ஃபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் சங்கீதா ஸ்டைலில் ரொம்ப எளிமையாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ இது உடச்சி காட்டுறேன். சாஃப்டாகவும் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஒரு எய்ம் பண்ணி இதை பண்ணேங்க. சின்ன வயசில் அந்த உருளை பர்ஃபி மாதிரி இருக்கும், தேங்காய் பர்ஃபின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் பக்கம்லாம் கிடைக்கும்ல கடையில், அதே மாதிரி இருக்குது. ஸ்வீட் அப்படியே அளவாக இருக்குது. அந்த தேங்காய்க்குன்னு ஒரு மனம் இருக்குல்ல, அற்புதமாக இருக்குது. அப்படியே லைட்டாக ஒரு நெய் மனம், அப்படியே ஒரு ஏலக்காய் மனம். ஆஹா அபாரங்க, செம்மையாக இருக்கா. நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதை 2 விதமாக செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் பீஸாக போடலாம். இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கும் முன்னாடி ஸ்டேஜில் நான் சொன்னப்போ எடுத்துகிட்டு அப்படியே பால் மாதிரி பிடிச்சிருங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். சர்க்கரை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வெல்லம் போடுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பால் பவுடர் இருந்தால் கண்டிப்பாக சேருங்க. நிறைய பேர் இதில் பால் பவுடர்லாம் சேர்க்க மாட்டாங்க. பட் சங்கீதா ஸ்டைல் இருக்கே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, bye bye, love you all.